வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ், நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் எக்ஸாமில் ஃபார்ம் மிஷினரி யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டர்கல்ச்சுரல் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் வீடர்ஸ். இந்த வீடியோ முடிவில் இன்டர்கல்ச்சுரல் ஆப்ரேஷன்ஸ் என்றால் என்ன, வீட்ஸை கண்ட்ரோல் செய்யும் மெக்கானிக்கல் மெத்தட்ஸ், ட்ரைலேண்ட் மற்றும் வெட்லேண்ட் வீடர்ஸின் டிஃபரன்ஷியேட், மேனுவல் மற்றும் பவர் ஆப்ரேட்டட் வீடர்ஸின் ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமில் இந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய அப்ஜெக்டிவ் கொஷின்ஸை எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். ஒரு கிராப் ஃபீல்டில் நாம் பயிர் வளர்க்கும் போது பயிர் மட்டும் வளராது, அதனுடன் அன்வான்ட் பிளான்ட்ஸான வீட்ஸ் அதாவது களைகளும் வளர்கின்றன. இந்த வீட்ஸ் கிராப்பின் நியூட்ரியன்ஸில் போட்டியிடுகின்றன, வாட்டரை எடுத்துக்கொள்கின்றன, சன்லைட்டை பிளாக் செய்கின்றன, ஸ்பேஸை ஆக்குப்பை செய்கின்றன, சில நேரங்களில் பெஸ்ட் மற்றும் டிசீசஸ்க்கு ஹோஸ்ட் ஆகின்றன. அதனால் கிராப் ரோஸ்க்கு இடையில் உள்ள வீட்ஸை அகற்றவும் சாயிலை லூசன் செய்யவும் பயன்படுத்தப்படும் அக்ரிகல்ச்சுரல் இம்ப்ளிமெண்ட்ஸை இன்டர்கல்ச்சுரல் இம்ப்ளிமெண்ட்ஸ் என்று கூறுகிறோம். இதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகளில் முக்கியமானவை வீடர்ஸ். சின்ன டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். Intercultural operations அப்படிங்கிறத the operations performed between crop rows after crop establishment to control weeds and improve soil conditions are called intercultural operations. அதாவது பயிர் நிலைபெற்ற பிறகு பயிர் வரிசைகளுக்கு இடையில் செய்யப்படும் களை கட்டுப்பாடு, சாயில் லூசனிங் போன்ற ஆப்ரேஷன்ஸை இன்டர்கல்ச்சுரல் ஆப்ரேஷன்ஸ் என்கிறோம். A weeder is an implement used for removing or suppressing weeds, mainly between or around crop plants. அதாவது பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் களைகளை மெக்கானிக்கலி ரிமூவ் செய்யும் கருவி வீடர். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்கல்ச்சுரல் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் வீடர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீட் கண்ட்ரோல், களைகளை அகற்றுவதன் மூலம் கிராப் காம்படிஷன் குறைகிறது. 2 சாயில் லூசனிங், சாயில் சர்ஃபேஸை லூசன் செய்து ஏரேஷனை இம்ப்ரூவ் செய்கிறது. 3 மாய்ஸ்சர் கன்சர்வேஷன், சில இன்டர்கல்ச்சுரல் ஆப்ரேஷன்ஸ் மூலம் சர்ஃபேஸ் சாயிலில் உருவாகும் கேபிலரி கண்டினியூட்டி குறைந்து மாய்ஸ்சர் லாஸ் குறைக்கப்படலாம். 4 பெட்டர் ரூட் growth, லூஸ் சாயில் into better aeration into better root development. 5 லேபர் சேவிங், மேனுவல் வீடிங்கை விட சூட்டபிள் மெக்கானிக்கல் வீடர்ஸ் பயன்படுத்தும் போது லேபர் ரெக்யர்மெண்ட் குறையலாம். 6 டைம்லி ஆப்ரேஷன், வீடிங் சரியான நேரத்தில் செய்ய முடியும். 7 ரிடியூஸ்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட், லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங்கில் மெக்கானிக்கல் வீடிங் லேபர் காஸ்ட்டை குறைக்க உதவும். For exam point, intercultural operation is mainly performed between crop rows. டைப்ஸ் பார்க்கலாம். வீடர்ஸை பல அடிப்படைகளில் கிளாஸிஃபை செய்யலாம். அதில் ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஆப்ரேட்டிங் கண்டிஷனில் ட்ரைலேண்ட் வீடர்ஸ், வெட்லேண்ட் வீடர்ஸ்னு பிரிக்கலாம். ட்ரைலேண்ட் வீடர்ஸ் அப்படிங்கிறது ட்ரை சாயில் கண்டிஷனில் பயன்படுத்தப்படுபவை. எக்ஸாம்பிள்ஸ் குர்பி, வீல் ஹோ, பிளேட் ஹோ, ஸ்டார் வீடர், ரோட்டரி ஹோ, ஸ்வீப் கல்டிவேட்டர், பவர் வீடர். வெட்லேண்ட் வீடர்ஸ் படில்ட் ஆர் வெட் சாயில் மற்றும் ஸ்டாண்டிங் வாட்டர் கண்டிஷனில் பயன்படுத்தப்படுபவை. எக்ஸாம்பிள்ஸ் கோனோ வீடர், ரோட்டரி பேடி வீடர், ஜாப்பனீஸ் டைப் பேடி வீடர், அதர் வெட்லேண்ட் ரோட்டரி வீடர்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட், கோனோ வீடர் இன்டு வெட்லேண்ட் ஆர் ரைஸ் ஃபீல்டு. பேஸ்ட் ஆன் சோர்ஸ் ஆஃப் பவரில் மேனுவல் வீடர்ஸ், அனிமல் ட்ரான் இம்ப்ளிமெண்ட்ஸ், பவர் ஆப்ரேட்டட் வீடர்ஸ்னு பிரிக்கலாம். மேனுவல் வீடர்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் பவர் மூலம் இயக்கப்படுபவை. எக்ஸாம்பிள்ஸ் குர்பி ஹோ, ஹேண்ட் ஹோ, வீல் ஹோ, கோனோ வீடர், ரோட்டரி ஹேண்ட் வீடர். 2 அனிமல் ட்ரான் இம்ப்ளிமெண்ட்ஸ் டிராஃப்ட் அனிமல்ஸ் மூலம் இயக்கப்படுபவை. எக்ஸாம்பிள்ஸ் பிளேட் ஹேரோ, ஸ்வீப், அனிமல் ட்ரான் கல்டிவேட்டர். 3 பவர் ஆப்ரேட்டட் வீடர்ஸ் என்ஜின் ஆர் மோட்டார் மூலம் இயக்கப்படுபவை. எக்ஸாம்பிள்ஸ் என்ஜின் ஆப்ரேட்டட் ரோட்டரி வீடர், பவர் வீடர், மோட்டரைஸ்டு இன்டர் ரோ கல்டிவேட்டர். பேஸ்ட் ஆன் மெத்தட் ஆஃப் வீட் ரிமூவலை பொறுத்து ஃபஸ்ட்டு கட்டிங் டைப்பு, வீட்ஸை பிளேட் மூலம் கட் செய்கிறது. 2 அப்ரூட்டிங் டைப்பு, வீடை சாயிலிருந்து அப்ரூட் செய்கிறது. 3 பரியல் டைப்பு, வீட்ஸை சாயிலுக்குள் பரி செய்கிறது. 4 ரோட்டரி டைப், ரோட்டரி பிளேட்ஸ் ஆர் டைன்ஸ் மூலம் வீட்ஸை டிஸ்டர்ப் ஆர் கட் செய்கிறது. ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதில் குர்பி என்பது மிகவும் சிம்பிள் மேனுவல் வீடிங் டூல். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸ்டெப் 1 ஒர்க்கர் குர்பியை பிடிக்கிறார்.
நெக்ஸ்ட்டு பிளேடு வீடு அருகில் சாயிலுக்குள் செலுத்தப்படுகிறது. தேர்டு வீட் ரூட் ஜோன் கட் ஆர் லூசன் செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வீட் ரிமூவ் செய்யப்படுகிறது. சூட்டபிள் ஃபார் ஸ்மால் ஃபார்ம்ஸ் வெஜிடபிள் கிராப்ஸ் க்ளோஸ் பிளான்ட் ஸ்பேசிங் அரவுண்ட் இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸ். லிமிட்டேஷன் லேபர் ரெக்யர்மெண்ட் அதிகம். நெக்ஸ்ட்டு வீல் ஹோ ஐ ஒரு ஸ்மால் சைக்கிள் போல இமேஜின் செய்யலாம். மெயின் பார்ட்ஸ் வீல், ஹேண்டில், ஃப்ரேம், பிளேட் ஆர் ஸ்வீப் ஆர் ஹோ. அட்ஜஸ்டிங் மெக்கானிசம். இதோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா இதை புஷ் பண்ண உடனே பிளேட் என்டர்ஸ் சாயில், தென் வீட் இஸ் கட், தென் சாயில் இஸ் டிஸ்டர்ப்டு. ஆப்ரேட்டர்ஸ் வீல் ஹோயை கிராப் ரோக்கு இடையில் புஷ் செய்கிறார். பிளேட் வீட்ஸை கட் அல்லது அப்ரூட் செய்கிறது. Advantages simple, low cost, less bending than kurpi, higher field capacity than hand hoe. Exam point, wheel hoe is a manually operated push type weeder. Next கோனோ வீடர். இது ரைஸ் கல்டிவேஷனில் மிகவும் இம்பார்ட்டண்ட். சூட்டபிள் கண்டிஷன் வெட்லேண்ட் ஆர் படில்டு ரைஸ் ஃபீல்டு. இது கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னா பொதுவாக 2 conical rotas, frame, handle, floats or support arrangement. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இதை வந்து மேனுவலாக புஷ் பண்ணுறோம். தென் கோனிக்கல் ரோட்டாஸ் ரொட்டேட், தென் வீட்ஸ் டிஸ்டர்ப்ட், தென் வீட்ஸ் அப்ரூட்டட் ஆர் பரீட். ஆப்ரேட்டர் ரைஸ் ரோக்கு இடையில் கோனோ வீடரை புஷ் செய்கிறார். ரோட்டாஸ் ரொட்டேஷன் மூலம் வீட்ஸ் சாயிலில் இருந்து டிஸ்டர்ப் செய்யப்பட்டு கண்ட்ரோல் செய்யப்படுகின்றன. கோனோ வீடர் இம்பார்ட்டன்ட் எங்கே அப்படின்னா வெட்லேண்ட் ரைஸ் வீடருக்கு. ரோட்ரி வீடரில் ரொட்டேட்டிங் பிளேட்ஸ் ஆர் டைன்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பவர் ஆர் மேனுவல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். தென் ரோட்டார் ரொட்டேட்ஸ், தென் பிளேட்ஸ் ஆர் டைன்ஸ் என்டர் சாயில், தென் வீட்ஸ் ஆர் கட் ஆர் அப்ரூட்டட், சாயில் இஸ் லூசன்டு. பவர் வீடரில் என்ஜின் மூலம் ரோட்டார் அல்லது பிளேட்ஸ் இயக்கப்படுகின்றன. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா என்ஜின் ஆப்ரேட் ஆகுது. தென் பவர் டிரான்ஸ்மிஷன், தென் ரோட்டார் ரொட்டேட்ஸ், தென் பிளேட்ஸ் ஆர் டைன்ஸ் அங்கே போகுது, தென் வீட் ரிமூவல். மேஜர் காம்போனன்ட்ஸ் என்ஜின், கிளட்ச், கியர் பாக்ஸ் ஆர் டிரான்ஸ்மிஷன், டிரைவ் மெக்கானிசம், ரோட்டார், பிளேட்ஸ் ஆர் டைன்ஸ், ஹேண்டில் ஆர் அண்டு ஃப்ரேம். அட்வான்டேஜஸ் ஹையர் கெப்பாசிட்டி, லெஸ் ஹியூமன் எஃபர்ட், சூட்டபிள் ஃபார் லார்ஜர் ஏரியாஸ், ஃபாஸ்டர் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு கம்பேரிஷன் டேபிள் பார்க்கலாம். ட்ரைலேண்ட் வெஸ்ட் வெட்லேண்ட் வீடர்ஸ். ட்ரைலேண்ட் வீடர் சாயில் கண்டிஷன் ரிலேட்டிவ்லி ட்ரை, வெட்லேண்ட் வீடர்ஸ் வெட் ஆர் படில்டு. ட்ரைலேண்ட் வீடர் மெயின் கிராப் எக்ஸாம்பிள் காட்டன், கிரவுண்ட்நட், வெஜிடபிள்ஸ். வெட்லேண்ட் வீடர்ஸ் ரைஸ். ட்ரைலேண்ட் வீடர் டைப்பிக்கல் இம்ப்ளிமெண்ட் வீல் ஹோ. வெட்லேண்ட் வீடருக்கு கோனோ வீடர். ட்ரைலேண்ட் வீடர் வீட் கண்டிஷன் சாயில் சர்ஃபேஸ் ஆர் சாயில். வெட்லேண்ட் வீடர் வெட் சாயில் ஆர் ஸ்டாண்டிங் வாட்டர். Dryland weeder operation mostly inter-row. Wetland weeder between rice crops. Dryland weeder soil disturbance moderate. Wetland weeder suitable for puddled soil. Manual based power operated weeder பார்க்கலாம். Manual weeder power source human. Power weeder के engine or motor. Manual weeder initial cost low. Power weeder का high. Manual weeder field capacity low. Power weeder high. Manual weeder labor requirement high. Power weeder lower. Manual weeder suitable area small or medium, power weeder medium or large. Manual weeder operating speed low, power weeder higher. Manual weeder maintenance simple, power weeder more. Manual weeder example kurpi, wheel hoe, kono weeder. Power weeder example engine operated power weeder. Advantages பார்க்கலாம். Effective weed control, reduces weed competition, saves labor when mechanized, improves soil aeration, helps moisture conservation under suitable conditions, improves crop growth, timely operation is possible, reduces dependence on manual labor, can reduce cost of cultivation. Mechanical weeding advantage simple சொல்லனா weed removal plus soil loosening is equal to better crop environment. Disadvantages initial investment of power weeders is high. Skilled operation may be required. Crop damage may occur if operated improperly. Not suitable for very costly spaced crops in many situations. Manual weeders require human labor. Wetland operation can be physically damaged. Mechanical weeding may not effectively remove weeds very close to the crop plant. Stones, hard soil and excessive moisture can affect operation. Applications பார்க்கலாம்.
வீடர் மேஜர் அப்ளிகேஷன். குருப்பி வீடர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வெஜிடபிள்ஸ் ஸ்மால் ஃபார்ம்ஸ் அரவுண்ட் பிளான்ட்ஸ். வீல் ஹோ அப்ளிகேஷன் இன்டர் ரோ ட்ரைலேண்ட் கிராப்ஸ். பிளேட் ஹோ இன்டர் ரோ வீட் கண்ட்ரோல். ரோட்டரி ஹோ ட்ரைலேண்ட் ஆர் இன்டர் ரோ கல்டிவேஷன். கோனோ வீடர் வெட்லேண்ட் ரைஸ். ரோட்டரி பேடி வீடர் ரைஸ் ஃபீல்டு. பவர் வீடர் லார்ஜ் ஏரியா இன்டர் ரோ வீடிங். ஸ்வீப் கல்டிவேட்டர் இன்டர் ரோ வீட் கண்ட்ரோல். அனிமல் ட்ரான் கல்டிவேட்டர் ஃபீல்டு கிராப்ஸ். Important crops பார்க்கலாம். Mechanical intercultural operations are commonly relevant to groundnut, cotton, maize, pulses, oil seeds, vegetables, sugarcane, rice. Interview questions பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு, what is an intercultural operation? 2, what is a weeder? 3, what is the most important wetland rice weeder? 4, what is the principle of a cono weeder? 5, what is a wheel hoe? 6, what is the major advantage of a power weeder? 7, what is the difference between inter-row and intra-row weeding? 8, why should mechanical weeding be done carefully? 9, what factors affect field capacity of a weeder? 10, which type of weeder generally has higher field capacity? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். தியரிட்டிக்கல் ஃபீல்டு கெப்பாசிட்டி அதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி. ஆல்ரெடி இதை நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ஃபீல்டு கெப்பாசிட்டி அதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு எஃபிஷியன்சி அதுக்கான ஃபார்முலா. தென் வீட் எஃபிஷியன்சி வீடிங் எஃபிஷியன்சி அதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. மேபி இதிலேருந்து ஏதாவது கொஷின் கேட்கறதுக்கான கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபார்முலா வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம்டு பிட்வீன் கிராப் ரோஸ் ஆஃப்டர் கிராப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் கால்ட் டேஷ் ஆப்ரேஷன்ஸ் இன்டர்கல்ச்சுரல் ஆப்ரேஷன்ஸ். 2, a common wetland rice weeder is dash cono weeder. 3, kurpi is a dash operated weeding tool manually operated. 4, wheel hoe is generally operated by dash human power. 5, power weeders are driven by an dash or motor engine or motor. 6, the unit of field capacity is generally dash hectare per hour. 7, theoretical field capacity depends on working with and operating dash operating speed. 8, cono weeder is mainly used in dash rice cultivation wetland rice cultivation. 9, mechanically weeding may also result in dash of soil loosening of soil. 10, improper mechanical weeding can cause dash damage crop or root damage. Next, multiple choice questions பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். First, intercultural operations is mainly performed between crop rows after crop establishment. 4 ஆன்சர் சொல்லி ஒன்று சொன்னால் லேட் ஆகிட்டு இருக்கும். நான் டேரெக்டாக நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். 2, which is mainly a wetland rice weeder. கீழே வந்து குர்பி, வீல் ஹோ, கோனோ வீடர், மோல்டு போர்ட் கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் கோனோ வீடர். வீல் ஹோ is generally manually operated. 4, the main purpose of a weeder is என்னன்னா weed control. 5, power weeder gets its operating power mainly from engine or motor. 6, kurpi is best described as manual hand weeding tool. 7, which operation can be associated with mechanical intercultivation? Weed removal, soil loosening, both A and B, grain drying only அப்படிங்கிறது both A and B, அதாவது weed removal மற்றும் soil loosening. 8, theoretical field capacity is calculated as formula within speed divided by 10. 9, if working with increases while speed remains constant then theoretical field capacity என்னவா இருக்குன்னா increases. இது வந்து ஒரு தியரி மாதிரி இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. இது மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10, field efficiency is என்ன effective field capacity divided by theoretical field capacity into 100. அந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. 11, which implement is particularly associated with wetland rice weeding? கீழே கோனோ வீடர், டிஸ்ப்ளோ, சப்சாயிலர், மூவர்னு கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் கோனோ வீடர். 12, one major limitation of inter-row weeder is 4 கொடுத்துருக்காங்கன்னா they cannot work between rows. B, they may not effectively remove weeds every close to crop plants. C, they always damage crops. D, they cannot cut weeds. சரியான ஆன்சர் B, அதாவது the major limitation of inter-row weeders அப்படின்னா they may not effectively remove weeds very close to crop plants. 13, a rotating element in a rotary weeder primarily helps to disturb or cut weeds. 14, which
generally has greater field capacity. அதாவது hand kurpi, power operated weeder, hand picking, small hand horn கொடுத்துருவாங்க. சரியான ஆன்சர் B, power operated weeder. 15 the major source of power for a manual weeder is electric motor. அதில் human effort. The major source of power for a manual weeding, diesel engine, electric motor, human effort, PT1 கொடுத்தாங்க. சரியான ஆன்சர் வந்து human effort தான், ஏன்னா மேனுவல் வீடர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 16 மெக்கானிக்கல் வீடிங் கேன் இம்ப்ரூவ் சாயில். ஏரேஷனா, salinity always, water logging always, compaction alwaysனு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் ஏரேஷன் தான். அது மெக்கானிக்கல் வீடிங் கேன் இம்ப்ரூவ் சாயில் ஏரேஷன். 17 the unit of theoretical field capacity is hectare per hour. 18 if theoretical field capacity is equal to 1 hectare per hour, effective field capacity equal to 0.75 hectare per hour, then field efficiency எவ்வளோ அப்படின்னா 75%. அது ஃபார்முலா போட்டு பாருங்க. 19 which one is not primarily a weeding implement? குர்பி, வீல் ஹோ, கோனோ வீடர், கம்பைன் ஹார்வெஸ்டர். இது தேவையில்லாமல் இருக்கிறது இந்த இடத்துல கம்பைன் ஹார்வெஸ்டர் இதுதான். 20 the primary target of mechanical weeding is weeds, அதாவது crop speed, weeds, grain moisture, harvesting produce சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து weeds. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு இன்டர்கல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் மெயின்லி பர்ஃபார்ம்டு பிட்வீன் கிராப் ரோஸ். ட்ரூ. 2 கோனோ வீடர் இஸ் மெயின்லி அசோசியேட்டட் வித் வெட்லேண்ட் ரைஸ். ட்ரூ. 7 குர்பி இஸ் ஏ பவர் ஆப்ரேட்டட் இம்ப்ளிமெண்ட். ஃபால்ஸ். 4 வீல் ஹோ கேன் பி யூஸ்ட் ஃபார் இன்டர்ரோ வீடிங். ட்ரூ. 5 power weeders generally require more human effort than hand weeders. False. 6 improper mechanical weeding can damage crops. True. 7 field capacity is generally expressed in hectare per hour. True. 8 theoretical field capacity considers working with and speed. True. 9 mechanical weeders can always remove every weed near the crop plant. False. 10 weeding can reduce competition between crop and weeds. True. நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கை வந்து ஈஸியாக ஞாபகத்துக்காக ஒரு மைண்ட் மேப் மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இமேஜில் இருக்கிறத நல்லா பாருங்கள். இன்டர்கல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸாக அது என்னென்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து இருக்குது, அது என்னென்ன யூசஸ், அது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 பேஜ் ரிவிஷன் பார்க்கலாம். இன்டர்கல்ச்சரல் ஆப்ரேஷன் என்ன டெஃபினேஷன் அது பார்த்துக்கோங்க. மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் வீடர்ஸ் என்னென்ன இருக்குது, என்ன எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க, பேஸ்ட் ஆன் கண்டிஷன் பொறுத்து, பேஸ்ட் ஆன் பவர் பொறுத்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ், இந்த டாப்பிக்கோட ஃபார்முலாஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வில் see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.